ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏர் இந்தியா ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, சென்னை. ஓகேங்களா, என்ன போஸ்டிங்க்கு அறிவிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர். சரிங்களா, 130 வேகன்சி. இதுக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இன்டர்வியூ தான் போகணும். ஓகேங்களா, அதாவது எப்போ டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் மே மாதம் 2ஆம் தேதி. டைமிங்னு சொல்லியிருக்காங்க 9 to 12 அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அதே போல் அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஹேண்டிமேன் அல்லது ஹேண்டி உமன். சரிங்களா, இவங்க ரெண்டு அதாவது மேல் கேண்டிடேட்டும் அதுக்கு அப்ளை பண்ணலாம், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஹேண்டிமேன் ஹேண்டி உமன் அதுக்கு பார்த்தீங்கன்னா 292 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அவங்களுக்கான இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 4/5/2024, அதாவது மே மாதம் 4ஆம் தேதி. இவங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதி. சரிங்களா, ஹேண்டிமேன் ஹேண்டி உமனுக்கு பார்த்தீங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி இன்டர்வியூ. சரிங்களா, லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ லொக்கேஷன் சேம் தான். ஓகேங்களா, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஆஃப் தி ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட், ஏஐ யூனிட்டி காம்ப்ளெக்ஸ், பல்லாவரம் கண்டோன்மெண்ட், சென்னை. சரிங்களா, லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா நியர் தாஜ் கேட்டரிங். சரிங்களா, இதுதான் லொக்கேஷன். இங்கே தான் இன்டர்வியூக்கு போகணும். ஓகேங்களா, அதாவது டிரைவர் இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி மே மாதம் 2ஆம் தேதி இன்டர்வியூ. ஹேண்டிமேன் ஹேண்டி உமன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி மே மாதம் 4ஆம் தேதி இன்டர்வியூ. டைமிங்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைமிங் சேம் தான், 9 to 12 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, மொத்தம் ஒரு 422 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, டிரைவருக்கு 130 வேகன்சி, ஹேண்டிமேன் ஹேண்டி உமனுக்கு பார்த்தீங்கன்னா 292 வேகன்சி சொல்லிட்டு மொத்தம் 422 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்புறம் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இது பர்மனன்ட் ஜாப் இல்லை, அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. இது ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 3 இயர்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் இவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எங்கன்னா போஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் வேலையே இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. சரிங்களா, சென்னையில் தான் ஒர்க் இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு இன்டர்னல் கேண்டிடேட்ஸ் அவங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவுட் சைட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணலாம். அங்கேயே ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சென்னை ஏர்போர்ட்டில், அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் வேறு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பார்ப்போம். அதாவது யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர் அந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா, எஸ்எஸ்எல்சி 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் வேலிட் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, அதே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இனிஷியல் சேலரி பார்த்தீங்கன்னா 24,960 ரூபாய் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா, 24,900. அதே போல் அப்பர் ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 28 வயசு. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 28. அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் எஸ்சி எஸ்டிக்கும் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ்னு சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் செகண்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஹேண்டிமேன் ஹேண்டி உமன். அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களும் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். ஆனால் கண்டிப்பாக இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே போல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா, அதாவது பேசணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக இங்கிலீஷ் படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே போல் நாலேஜ் ஆஃப் லோக்கல் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ். சரிங்களா, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்பீக் இஸ் டிசைரபிள். அதாவது ஹிந்தி லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை லோக்கல் லாங்குவேஜும் ஹிந்தி லாங்குவேஜும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே போல் பேசினாங்கன்னா ஓகே, அதுவும் முக்கியம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறப்போ நார்த் சைட்லேருந்தும் வருவாங்க, ஹிந்தி பேசுவாங்க அப்படின்ற அர்த்தத்தில் அங்கே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 22,530 ரூபாய். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வயசு. அதே போல் தான் ஓபிசி கேட்டகரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனு, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் நேச்சர் ஆஃப் ஜாப் ஃபங்க்ஷன் ஹேண்டி மேன் ஹேண்டி உமனுக்கு என்னென்ன அங்கே ஜாப் ஒர்க் இருக்கும் அப்படின்றத இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஓகேங்களா,
செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அதாவது யுட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட் டெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும். ட்ரேட் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, அவங்க ஸ்கில் என்ன டிரைவரா டிரைவிங்க்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி வந்து டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ட்ரேட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிரைவிங் டெஸ்ட் இன்க்ளூடிங் டிரைவர் டெஸ்ட், டிரைவிங் டெஸ்ட் ஆஃப் ஹெச்எம்இ. ஓகேங்களா? அதான் டெஸ்ட் பண்ணுவாங்க எப்படி டிரைவ் பண்ணுறாங்கன்னா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். பர்சனல் இன்டர்வியூ ஆர் விர்ச்சுவல் இன்டர்வியூ வந்து இருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி தான் அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு மேக் தேர் ஓன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லாட்ஜிங் அண்ட் போர்டிங் ஆஃப் தேர் ஓன் காஸ்ட். அதாவது ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்டு வெளியிருந்து வரீங்கன்னா நீங்கள் தான் வந்து ஓனாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். லாட்ஜிங் சரி, போர்டிங் சரி, ஃபுட்டுக்கு தங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. அப்புறம் செகண்ட் போஸ்டிங்க்கு பாருங்கள், ஹேண்டி மேன் ஹேண்டி உமன். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதாவது எப்படி வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்க, ரன் பண்ணுறாங்க, அப்புறம் அதை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். சரிங்களா? இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் தான், அதாவது அவுட் சைட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அவங்க ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் லாட்ஜிங் அண்ட் போர்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கு வந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இன்டர்வியூ மோடு தான் அது வந்து. சரிங்களா? இது வந்து ஃபுல்லாகவே இன்டர்வியூ மோடு தான் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபாலோவிங் டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட ஜெராக்ஸ் காப்பி. சரிங்களா? அதை எடுத்துக்கணும். சரிங்களா? ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு ஒரிஜினலையும் கூட எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? the following documents are required for the interview. அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும், இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபீஸு இங்கே பாருங்கள், டிமாண்ட் டிராஃப்ட் வந்து எடுத்துருக்கணும் 500 ரூபாய்க்கு. ஓகேங்களா? யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்களை தவிர, யாரை தவிரனா எக்ஸ் சர்வீஸ் மேனு, அப்புறம் பிலாங்ஸ் டு எஸ்சி எஸ்டி. எக்ஸ் சர்வீஸ் மேனும் எஸ்சி எஸ்டி தவிர்த்து மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து டிடி எடுக்கணும். சரிங்களா? டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும். என்ன நேமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் பேயபிள் அட் மும்பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமுக்கு டிடி எடுத்துருக்கணும். அந்த டிடி எடுத்துட்டு இந்த ஃபாலோவிங் டாக்குமெண்ட்டு, சரிங்களா, ரீசண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, அப்புறம் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் த ஆல் த சர்டிஃபிகேட்ஸு, சரிங்களா, அப்புறம் வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும், அப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. சரிங்களா? இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் டாக்குமெண்ட் என்ன பண்ணணும், ஒரிஜினலும் வச்சிருக்கணும், செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஜெராக்ஸ் காப்பியும் வச்சிருக்கணும் அப்படின்றத அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது கூட என்ன பண்ணணும், இந்த டிடியை எடுத்து டிடியும் வந்து அது கூட இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த டிடிக்கு பின்னாடி என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபுல் நேமை வந்து நீங்கள் டிடி எடுத்து உங்கள் ஃபுல் நேமையும் மொபைல் நம்பரையும் பேக் சைடில் வந்து, சரிங்களா, பேக் சைடில் ரைட் பண்ணியிருக்கணும். டிடி எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபுல் நேமு மொபைல் நம்பரை அந்த டிடிக்கு பேக் சைடில் ரைட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. அது கூட இந்த ஃபாலோவிங் டாக்குமெண்ட்டை ஒரிஜினல் ப்ளஸ் காப்பீஸ், சரிங்களா, ஜெராக்ஸ் காப்பீஸ் வித் செல்ஃப் அட்டஸ்டோட வச்சுருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பியூராக வந்து மெரிட் பேசிஸ் தான். இதில் எந்த வித பாலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்டு ரெஃபரன்ஸ் இது எதுவுமே கிடையாது அப்படின்றத இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? எந்த ஜாப் ஸ்கேமோ இல்லை பாலிட்டிக்கல் ரெஃபரன்ஸோ இல்லை அதர் ரெஃபரன்ஸ் எதுவும் கிடையாது, பியூர் மெரிட் பேசிஸ் சொல்லிட்டு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட்டுடணும், அந்த பாக்ஸ் விட்டுட்டு இதுலேருந்து நீங்கள் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார்மேட் ஆஃப் அப்ளிகேஷன்லேருந்து. சரிங்களா? இங்கே வந்து ஃபோட்டோ ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கு வந்து தெளிவாக பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க சொன்ன டாக்குமெண்ட்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். ஜெராக்ஸ் காப்பியை வந்து அட்டஸ்டட் வாங்கி என்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிடி எடுத்துட்டிங்கன்னா அந்த டிடியோட டீட்டெயில்ஸ்லாம் அங்கே வந்து நோட் பண்ணிவிட்டு அந்த டிடியும் வந்து என்க்ளோஸ் பண்ணிடணும். உங்களுக்கும் ரெஃபரன்ஸுக்கு ஒரு காப்பி வந்து டிடியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்து ஏர்போர்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணியிருந்தால் அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், இது
என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டு, 10th 12th சர்டிஃபிகேட்டு, அப்புறம் நீங்கள் கிராஜுவேஷன் வந்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் கிராஜுவேஷன் மார்க் ஷீட்டு, செகண்ட் இயர் கிராஜுவேஷன் மார்க் ஷீட்டு, அப் டு 4th இயர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, டிரைவிங் லைசன்ஸ்னால் டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, சரிங்களா? பாஸ்போர்ட் எல்லாமே என்ன பண்ணணும், ஒரிஜினலும் வச்சுருக்கணும், இன்டர்வியூ போகிறப்ப ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுருக்கணும், வித் செல்ஃப் அட்டஸ்டோட இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, தெளிவாக சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. மொத்தம் 21 டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வேரி ஆகும். நீங்கள் இந்த டாக்குமெண்ட் வந்து இந்த எடுத்து என்ன பண்ணுறீங்க, டிக் பண்ணிக்கோங்க. எந்த டாக்குமெண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுறீங்களோ டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட் தான் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து எடுத்துருக்கணும். அப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு ஃபார்மேட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க, அதையும் எடுத்துக்கங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்கம் அசஸ் சர்டிஃபிகேட் ஃபார் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். சரிங்களா? அதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அந்த கேட்டகரியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் வந்து அந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அதையுமே செக் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முக்கியமான சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் இந்த பாட்டம் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அப்ளிகேஷன் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். சரிங்களா? இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? என்க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த இன்டர்வியூ டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கு வந்து 2ஆம் தேதி மே மாதம். சரிங்களா? காலையில் 9 to மதியம் 12 மணி வரைக்கும் 130 வேகன்சி. ஓகேங்களா? அதே போல் ஹேண்டிமேன் ஹேண்டி உமன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி மே மாதம் 9 to 12 மணி காலையில் அவங்களுக்கு 292 வேகன்சி. இந்த அட்ரஸ் சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வென்யூக்கு சென்னையில் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து போகணும். சரிங்களா? டாக்குமெண்ட்ஸோட ரெடியாக போகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.